முக்கிய செய்தி. தாவேக அரசிற்கு கண்டனம் என திமுக கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸ்டாலினை அருவருக்கத்தக்க வகையில் விமர்சிப்போர் மீது புகார் தந்தும் நடவடிக்கை இல்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக சட்டத்துறை ஆலோசனை கூட்டத்தில் தாவேக அரசிற்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கைது செய்த தாவேக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து திமுக தீர்மானம் கொண்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரேமி. வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தாவேக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் திமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தஞ்சாவூரில் நடைபெற்ற காவிரி ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து கூட்டத்தில் எழுப்பப்பட்ட முழக்கங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தாவேக அளித்த புகாரின் பேரில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் காவல்துறையினர் நேரில் வந்து அவரை கைது செய்து அழைத்து சென்றனர். தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு விசாரணைக்கு பிறகு அவர் அன்றைய தினமே ஜாமீனில் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முந்தைய நாள் எதிர்க்கட்சி தலைவரை முடக்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி நடவடிக்கை இதுவென திமுக தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மற்றும் முறையற்ற பேச்சுகளுக்கு சட்டப்படி நடவடிக்கை தேவை என்றாலும் அவசரமாக கைது செய்ததில் அரசியல் நோக்கம் உள்ளதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்த தாவேக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக சட்டமன்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிகிறது. வாக்கு இயந்திரத்துக்கு மாற்றாக வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வலியுறுத்தியும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிகிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.